வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த கிராண்டான பிரைடல் சாக்கர் செட் எப்படி பெயிண்ட் பண்ணி அசம்பிள் பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட் ஆல்ரெடி இந்த டெரகோட்டா பீசஸ் எல்லாமே பாட்ரி ஸ்டுடியோவில் கொடுத்து நல்லா பேக் பண்ணி எடுத்தாச்சு. இது நான் வீட்டில் எதுவும் நான் பேக் பண்ண கிடையாது. இது நான் ஒரு பாட்ரி ஸ்டுடியோவில் கொடுத்து அங்கே நான் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதை என்னால் வீடியோவாக எடுத்து போட முடியாது. நிறைய பேர் கேட்குறீங்க எப்படி பேக் பண்ணுறது, அதோட வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இது நான் வீட்டில் நான் பேக் பண்ணியிருந்தேன்னா நான் உங்களுக்கு அந்த மாதிரி வீடியோ போடலாம். ஆனால் இது நான் வீட்டில் பேக் பண்ணலை. இது தனியாக ஒரு இந்த செங்கல் சூளைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இது ஆக்சுவலி செங்கல் சூளை இல்லை, இந்த மண் பாண்டங்கள்லாம் செய்கிறாங்க இல்லையா, அந்த மண்பாண்டம் செய்கிற இடத்துல அது ஒரு ஸ்டூடியோவாக வச்சுருப்பாங்கள்ல, அவங்கக்கிட்ட கொண்டு போய் நான் இதை கொடுக்கும்போது அவங்க எலக்ட்ரிக்கல் கில் மூலிமா இது பேக் பண்ணி தருவாங்க. நான் 2 சேனலோட லிங்க்கு நான் இப்போ ரீசெண்டாக நிறைய பேர்த்துக்கு நான் ரெஃபர் பண்ணிகிட்ருக்கேன். ஒன்று விஆர் கிரியேஷன்னு சொல்லி அவங்க இந்த கவுடங் இருக்கு இல்லைங்களா, அந்த வரட்டி இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி அவங்க பேக் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதை ரெஃபர் பண்ணலாம். இனியொன்று Terracreationsனு சொல்லி அவங்க சேனலில் சார்கோல் இருக்கு இல்லைங்களா, கறி இருக்குல்ல, அது வச்சு கேஸ் யூஸ் பண்ணி அவங்க ஒரு பேக்கிங் மெத்தட் அவங்க காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த 2 சேனலோட அந்த வீடியோட லிங்க்கு நான் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, நான் பேக் பண்ணதுக்கப்புறமா அந்த கம்பியெல்லாம் உருகி அந்த பீட்ஸ் எல்லாம் தனியாக வந்துடுச்சு. இந்த காப்பர் வயரை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஆக்சுவலி பேக்கிங்க்கெல்லாம் நம்ம இது யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் கொஞ்சம் பீட்ஸ் அதே சைஸுக்கு நான் ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்த பீட்ஸ் நான் எடுத்திருக்கேன். இது இயரிங்ஸு நல்லா பேக் பண்ணி எடுத்திருக்கு. இது மோதிரத்துக்கு இதுவும் நல்லா பேக் பண்ணி வந்தாச்சு. ஆர்டிசா கம்பெனியோட கோல்டு கலர் நான் எடுத்திருக்கேன். ஃபெவிக்ரில் கம்பெனியோட பிளாக் எடுத்திருக்கேன். இது ஒரு ஃப்ளாட் ப்ரஷ்ஷு. இது ஒரு சாதாரண ரவுண்ட் ப்ரஷ் நான் எடுத்திருக்கேன். இப்போ நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நம்ம பெயிண்ட் எடுத்து, இப்போ நான் ஆன்டிக் கோல்டு கலர் கொண்டு வரதுக்காக நான் பிளாக் நான் கொஞ்சமாக தேவையான அளவு மட்டும் நான் எடுத்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தண்ணியும் சேர்த்து நமக்கு நல்ல கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃபுல்லாக நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். த்ரோட், ஃப்ரண்ட்டு, பேக்கு, சைடு எல்லாமே வெறும் நம்ம இந்த கோல்டு கலரால் மட்டும்தான் நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம், ஆன்டிக் கோல்டு. ஸோ இந்த சாக்கர் செட்டுக்கு நம்ம பெயிண்ட் பண்ணணும், இயரிங் பெயிண்ட் பண்ணணும், மோதிரமுக்கு பெயிண்ட் பண்ணணும். ஸோ அதனால் நமக்கு நிறைய பெயிண்ட் தேவைப்படும். அதனால் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே நிறையா பெயிண்ட்டை நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் சப்போஸ் தீர்ந்து போயிடுச்சுன்னா நீங்கள் மறுபடியும் மிக்ஸ் பண்ணும்போது கலர் சேஞ்ச் ஆகிடும். நமக்கு அதே கலர் நமக்கு மறுபடியும் கிடைக்காது. ஸோ இதெல்லாம் நம்ம மைண்டில் வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே நம்ம கொஞ்சம் ஜாஸ்தியானாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு நம்ம பெயிண்ட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் கீழே சொன்ன அந்த பீட்ஸ் இருக்குது இல்லைங்களா, நான் அந்த பீட்ஸுக்கும் நான் பெயிண்ட் பண்ணணும். ஸோ நான் நிறையாவே நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதான் என்னோடய நார்மல் ஸ்பீடு. யூஸ்வலாக நான் வீடியோவில் காமிக்கும் போது எப்போவுமே நான் 2x ஸ்பீடில் தான் நான் காமிப்பேன். ஸோ இதுதான் என்னோடய நார்மல் ஸ்பீட். நான் இப்படி தான் பெயிண்ட் பண்ணுவேன். அந்த இம்ப்ரெஷன் ஸ்கூலில் நல்லா போகிற மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம நல்லா நீட்டாக பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் கோட்டிங் அடிக்கும்போது நமக்கு அந்த டெரகோட்டாவோட கலர் நமக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒன்ஸ் அது காஞ்சதுக்கப்புறமா அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அது மறைஞ்சிடும். நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம செகண்ட் கோட்டிங் கூட நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் ஃப்ரண்ட் ஃபுல்லாக நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நான் பேக்கு, சைடு எல்லாமே நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த ஒரே ஒரு குங்குரு பீட் மட்டும் இருக்குது. ஸோ அதில் நான் ஃபுல்லாக நான் நல்லா பெயிண்ட் பண்ணிக்கிறேன்.
அவ்வளோதான், நம்ம ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியாச்சு. இப்போது அந்த நம்ம குங்குரு பீட்ஸ்க்காக இது நார்மல் நம்ம பீட்ஸ் இருக்கு இல்லைங்களா, நம்ம ஹோல் போட்டு வச்சுருப்போம் இல்லையா, அந்த பீட்ஸ் தான் இது. சேம் அந்த குங்குரு சைஸுக்கு நான் பண்ணி வச்சுருந்தேன் பீட்ஸ் இதெல்லாம். இப்போது அதுலேயும் நம்ம நல்லா பெயிண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம இயரிங்ஸ்க்கும் நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். அந்த சைடில் இருக்கிற ஸ்டிக் பீட்ஸ்க்கு நம்ம பெயிண்ட் பண்ணும்போது நம்ம அந்த சாஃப்டான அந்த ரவுண்ட் ப்ரஷ் இருக்குது இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணோம்னா நீட்டாக இருக்கும். அவ்வளோதான், இயரிங்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போது ரிங்க்கு இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து செகண்ட் கோட்டிங் கொடுக்குறேன். ஸோ இப்போ எல்லா பீசஸ்க்குமே வந்து நான் செகண்ட் கோட்டிங் கொடுத்து ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இதை அப்படியே நல்லா ஒன் டே ஃபுல்லாக நம்ம காய வச்சிடலாம். இது வந்து நெக்ஸ்ட் டே இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அந்த பெயிண்ட்டு அந்த பீசஸில் நல்லா பட்டு நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ நான் ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ அந்த குங்குரு பீட்ஸ்க்கு இப்போ இந்த பீட்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது பேர் வந்து போலன்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பால் பென்னு சொல்லுவாங்க. இது நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அந்த ஒரு எண்டில் வந்து ஒரு மாதிரி பால் மாதிரி இருக்கும். இது ஆக்சுவலி நல்லா நீளமாக இருக்கும். ஸோ இது என்கிட்ட அவைலபிளாக இல்லைன்னு சொல்லி நான் ஆல்ரெடி இருக்கிற லோரியல்ஸ்லேருந்து இப்போ நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுதான் இவ்வளோ பெண்டாக இருக்குது, இல்லைன்னா அது நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இப்போது அந்த பால் பின்னில் ஒரு பீடை உள்ளே விட்டுட்டு இப்போ நம்ம அந்த யூபின்குள்ளே விட்டுட்டு கரெக்டாக ஒரு லூப் ஃபார்ம் பண்ணுற மாதிரி எந்த லென்த்துக்கு வேணுமோ கரெக்டாக அப்படி மடக்கி அதுக்கப்புறமா அந்த கம்பியை பிடிச்சி அப்படியே ஃபுல்லாக சுற்றி விட வேண்டியது தான், அவ்வளோதான். இப்போ ஆக்சுவலி அந்த கம்பி நல்லா பெருசாக இருந்ததுன்னா ரொம்ப ஈஸி நமக்கு. இது எங்கிட்ட இருந்ததை வந்து நான் கட் பண்ணி எடுத்து பண்ணதுனால கம்பி சின்னதாக இருந்தது. ஸோ எனக்கு இது பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ ஆனால் நீங்கள் இது புதுசாக வாங்கி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கடைசி எண்டை நல்லா எவ்வளோ கடைசி வரைக்கும் சுற்ற முடியுமோ சுற்றி முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த எண்டு இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஷார்ப்பாக இருக்கிறதுனால நமக்கு அதை வந்து நல்லா ப்ளையர் வச்சு டைட் பண்ணி செட் பண்ணிடலாம். இதே மாதிரி பாக்கி எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதே மாதிரி நான் ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டேன். இப்போது இது வந்து குந்தன் ஸ்டோன்ஸு, அதில் நான் மெரூன் கலர் நான் எடுத்திருக்கேன். நான் வந்து B7000 நான் க்ளூ யூஸ் பண்ணுறேன். இந்த குழியாக இருக்கிற இம்ப்ரெஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளே நம்ம வந்து கம் வச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம இந்த மாதிரி இந்த குந்தன் ஸ்டோன்ஸ் இப்படி நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வந்து அது நல்லா ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெயிண்ட் ப்ரஷ்ஷோட பேக் சைடு வச்சு நல்லா நம்ம வந்து ப்ரெஷர் கொடுத்து நல்லா அழுத்தி விட்டுட்டோம்னா அது நல்லா செட் ஆகிடும்.
இப்போ இதே மாதிரி மேலே இருக்கிற அந்த குழியான இருக்கிற அந்த இம்ப்ரெஷன்ஸ்குள்ளே இதே மாதிரி நம்ம வந்து கம் உள்ளே வச்சுட்டு ஸ்டோன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா அந்த மேலே இருக்கிற அந்த கார்னரில் வந்து அந்த நம்ம இம்ப்ரெஷன்ஸ் கொடுத்து வந்து லைட்டாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து இந்த ஸ்டோன் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஃபிக்ஸ் பண்ணி வச்சோம்னா அது மேலே தூக்கிட்டு இருக்கும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சின்ன சைஸு குந்தன் ஸ்டோன் அதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன். மெரூன் கலர் என்கிட்ட இல்லை, அது ஒயிட் என்கிட்ட இருந்துச்சு. ஸோ அதனால் நான் ஒயிட் கலர் குந்தன் ஸ்டோன் நான் வந்து அந்த சின்னதாக இருக்கிற அந்த இம்ப்ரெஷன்ஸ்க்கு நான் அதை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாகவே நான் ஒட்டி முடிச்சிட்டேன். அந்த ஒட்டாத இடம் எல்லாமே வந்து அந்த குழி வந்து நல்ல இம்ப்ரெஷன்ஸ் கிடையாது. அந்த கார்னருங்கிறதுனால ரொம்ப அவ்வளோ டீப்பான இம்ப்ரெஷன்ஸ் இல்லாதது, அதான் நான் மீன் பண்ணுறேன். இப்போ சென்டரில் இப்போ நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண குந்தனை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அது குழியாக இருக்கிற இடத்துல தான் அது போய் ஃபிக்ஸ் ஆகும். இது ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால இங்கிட்ட ரவுண்டாக இருக்கிற இந்த மாதிரி குந்தன் ஸ்டோனை வச்சு நான் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது பார்த்திங்கன்னா இது சின்ன சைஸு ஒயிட் ஸ்டோன்ஸு. இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த மேலே இருக்கிற அந்த லைட்டாக கொடுத்த நம்ம இம்ப்ரெஷன்ஸ்குள்ளே இதை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணோம்னா கரெக்டாக அதை வந்து செட் ஆகிடும். ஸோ இதே மாதிரி ஒன்ஸ் அது வச்சதுக்கப்புறமா பெயிண்ட் ப்ரஷோட பேக் சைடு வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கலாம், நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டேன். இப்போது நம்ம இயரிங்ஸ்க்கு நம்ம இதே மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 லேயர் இருக்குது இல்லைங்களா, நான் இதில் இருக்கிற செகண்ட் லேயருக்கு நான் இந்த ரெட் ஸ்டோன்ஸ் நான் ஒட்டிக்கிறேன். இப்போ இதே ரெட் ஸ்டோன்ஸ் வந்து மேலே ஒட்டினோம்னா ரொம்ப க்ளம்ஸியாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ என்ன பண்ணியிருக்கேன்னா கீழே இருக்கிற அந்த செகண்ட் லேயருக்கு நான் ஃபுல்லாக ரெட் ஸ்டோன்ஸ் நான் ஒட்டிட்டேன். மேலே இருக்கிற அந்த ஃபஸ்ட் லேயருக்கு அந்த ஒயிட் ஸ்டோன்ஸ் நான் வந்து ஒட்ட போகிறேன். ஸோ அப்படி ஒட்டும்போது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ பெயிண்ட் ப்ரஷோட பேக் சைடில் லைட்டாக அந்த கம்மை தொட்டுட்டு இந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து வைக்கும்போது ஈஸியாக இருக்கும் நமக்கு. இது வந்து இன்னொரு பெயிண்ட் ப்ரஷ், அதே பெயிண்ட் ப்ரஷ்ஷை வச்சு நம்ம அழுத்தக்கூடாது, வேறொரு பெயிண்ட் ப்ரஷ்ஷை வச்சு நம்ம அழுத்தணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக நம்ம ஒட்டியாச்சு. சென்டரில் அதே மாதிரி நம்ம சோக்கருக்கு ஒட்டின இந்த ரவுண்ட் ஸ்டோன் இருக்கு இல்லைங்களா, அதே வந்து நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இதே மாதிரி இன்னொரு இயரிங்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது மோதிரத்துக்கானது. இதில் வந்து நான் வெறும் சென்டரில் மட்டும் அந்த ரவுண்ட் ஸ்டோனை நான் ஒட்டிக்கிறேன். இப்போ நம்ம ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒட்டியாச்சு. இது மறுபடியும் இது நல்லா காய விட்டுடலாம். நீங்கள் 1 டே கொடுக்கலாம், இல்லைனா இது நீங்கள் மார்னிங் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈவினிங் வந்து அசம்பிள் பண்ணுறதுக்கு நீங்கள் போகலாம். இப்போது மறுபடியும் அசம்பிள் பண்ணுறதுக்கு B7000 க்ளூ எடுத்திருக்கேன், ப்ளையர், அது வந்து மோதிரத்தோட பேஸு, அப்புறம் ஸ்டட் பேஸு, அப்புறம் ஜம்ப்ரிங் எடுத்திருக்கேன், பேக் ரோப்பு, இதெல்லாம் ரெடியான நம்மளோட ஜுவல்லரி பீசஸ். ஃபஸ்ட்டு நம்ம மோதிரம் நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா அது சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்மளோட சைஸ் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டட் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரியே தான் இதில் வந்து நம்ம அந்த B7000 க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி அந்த மோதிரத்தோட பேக் சைடில் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான். இது நல்லா செட் ஆகிடுச்சுன்னா மோதிரம் ரெடி ஆகிடும். இப்போது எப்பவும் பண்ணுற மாதிரி நம்ம வந்து இயரிங்ஸை நம்ம அந்த ஸ்டட் பேஸில் கம் அப்ளை பண்ணி சென்டரில் வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் மேலே வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா இந்த இயரிங்ஸ் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். நம்ம சென்டரில் வச்சோம்னா நமக்கு ஒன்ஸ் நம்ம காதில் மாட்டும் போது அப்படியே மேலேருந்து இப்படி கீழே விழுகிற மாதிரியான அந்த காது இந்த வெயிட்டுக்கு காதை இழுத்துட்டு இப்படி தொங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம மேலே தான் வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ வந்து நம்ம காதில் நம்ம போடும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த பேக் ரோப் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஜம்ப் ரிங் எடுத்திருக்கேன். அதை ஓப்பன் பண்ணி அந்த பேக் ரோப்பில் இருக்கிற அந்த லூப் இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளே நம்ம விட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். அவ்வளோதான். இதே மாதிரி இன்னொரு சைடும் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த கிராண்டான பிரைடல் சாக்கர் செட் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதோட மேக்கிங் வீடியோவுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தது, நிறைய லைக்ஸ் கிடச்சிருந்தது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் அதை பார்த்து. இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களை மேலான கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் படிக்கும்போது எனக்கு இன்னும் ரொம்ப மோட்டிவேட் ஆகுது, ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது. ஸோ இன்னும் ஃப்யூச்சரில் இன்னும் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் வந்து வீடியோஸாக மேக் பண்ணி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.